அப்படிம்பாங்க. அப்போ வச்சாங்கன்னா இவங்களுக்கு என்ன அதனால பெனிஃபிட், குறைசிகளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர்ல நிம்மதியா யாருமே நடமாட முடியாது. யாரு போனாலும் கொள்ளையடிச்சு சூறையாடிடுவாங்க. ஆனா குறைசிகள் மட்டும் எங்க வேணாலும் நிம்மதியா நடமாட முடியும். அதனால அந்த ஊர்ல ஒரு வியாபாரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கடற்கரைக்கு 2 கடல்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊர் அது. எது? அரேபியா. சவுதி அரேபியாங்கிறது 2 கடல்களுக்கு மத்தியில் இருக்கிற ஊர். அது மேப்ல வச்சு ஒரு நாள் நான் காட்டுறேன். இந்த கடல்ல இருந்து ஒரு சரக்கு இந்தியால இருந்தும் சைனால இருந்தும் போச்சுன்னா அரபுல போய் முட்டி நின்னுக்கும். அரபுல இருந்து பை ரோடு இந்த பாலைவனத்தை கடந்து சிரியால கொண்டு போய் மறுபடியும் கடல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து நீ யூரோப்புக்கு வந்து டிரான்ஸ்பர் லண்டன் வரைக்கும் போகலாம். லண்டனும் போகலாம், அமெரிக்காவும் போகலாம். இன்னைக்கும் அது ரூட் இருக்குது. அந்த ரூட்ல இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, சூயஸ் கேனல்னு சொல்லிட்டு கடல் வழியாவே ஒரு கால்வாயை தோண்டிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரோடு போடுறதுக்கு பதிலாக கடல் கப்பல் தானே போகணும், கப்பல்ல இருந்து சரக்கு எடுத்து ஷிஃப்ட் பண்ணி மறுபடியும் லாரியில ஏற்றி மறுபடியும் அங்கே கொண்டு போய் கப்பலில் ஏற்றுறதுக்கு பதிலாக கப்பலையே வெட்டி போகிற மாதிரி தோண்டி விட்டாங்க வெள்ளக்காரங்க. சூயஸ் கேனல்னு அடிச்சு பாருங்க. இப்போ அங்கே தான் வேர்ல்டுல லார்ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் கப்பல் வழி நடக்கும். வெறும் கப்பல் போகிறதுக்கு செயற்கையாக மனிதர்கள் உருவாக்குன அது கடல்னு வச்சுக்கோங்க, அது கால்வாய். அது ரொம்ப அகலமாக இருக்கும், பெரிய பெரிய ஷிப், அது ரொம்ப டெப்த் இருக்கும். போட்டு அது பல ஆயிரம் கோடி ரூபா, பல லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணி அதை டெவலப் பண்ணி அந்த பிஸ்னஸ் இப்போ வந்து உலகத்தில் நடக்குது. ஆனால் பிஸ்னஸுடைய உலகத்துடைய மிக முக்கியமான பாதை அது.